அன்பர்களே, இன்று தீவனூர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையிலே திண்டிவனத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தீவனூரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். யாரால் கட்டப்பட்டது என்பது நமக்கு இன்னும் தெரியவில்லை. அந்நியர் படையெடுப்பின் போது இந்த ஆலயம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னாளிலே பக்தர் ஒருவரின் தீவிர முயற்சியினால் புனரமைக்கப்பட்டு 1943 கும்பாபிஷேகம் செய்யப்பெற்றுள்ளது. ஏற்கனவே இருந்த இரு கல் தூண்களை பயன்படுத்தி பழமை மாறாமல் கோவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. ஊர் நடுவே ஆலயம் அமைந்துள்ளது. உள்ளே நுழையும் போது வலப்புறம் சிவலிங்கமும் நந்தியம் பெருமானும் காட்சி தருகிறார்கள். பிரதோஷ நேரத்திலே இவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அடுத்து வேப்ப மரமும் அரச மரமும் ஒருங்கே இணைந்துள்ள மரத்தடியில் நாகர்கள் உள்ளனர். இவரை வழிபட்டால் ராகு கேது தோஷங்களும் சர்ப்ப தோஷங்களும் விலகிடும். அடுத்து துளசி மாடம், பலிபீடம், 21 அடி உயர கொடிமரம், பெருமாளை வணங்கிய நிலையில் கருடாழ்வாரும் உள்ளனர். அடுத்துள்ள மண்டபத்திலே முகப்பில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளும் கோவில் சுவரின் இரு புறங்களில் சங்கு சக்கரமும் சுதை வடிவில் உள்ளன. உள்ளே உள்ள தூண்களில் கோவிலின் பழமையை உணர்த்துகின்றன. இங்கு சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளுடன் திருமணம் செய்வதை மக்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். அதனால் மண்டபத்தில் அங்கங்கே அம்மிக்கற்கள் கிடக்கின்றன. மண்டப விதானத்தில் ஸ்ரீ சக்கரங்கள் உள்ளன. ஸ்ரீ சக்கரம் அமைந்துள்ள இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகிடும் என்பது நம்பிக்கை. மேலும் மீன் உருவங்களும் விதானத்தில் இடம்பெற்றுள்ளன. இங்குள்ள கல் தூண்களில் வலம்புரி விநாயகரும் கருடாழ்வார், சங்கு சக்கரம், ஆஞ்சநேயர், குபேரர், மீனாட்சி, யானை முதலிய சிற்பங்கள் உள்ளன. இந்த மண்டபத்திலே பரமபத வாயில் உள்ளது. மற்றொரு தூணில் மேளம் வாசிக்கும் பெருமாள் காட்சி தருகிறார். மகா மண்டபத்திலே வலப்புறம் விநாயகரும் இடப்புறம் சிறிய லக்ஷ்மி நாராயண பெருமாளும் காட்சி தருகிறார்கள். அர்த்த மண்டபத்தில் உற்சவர்களை தரிசிக்கலாம். விமானத்துடன் கூடிய கருவறையில் சங்கு சக்கரத்தை ஏந்திய நாராயணரின் இடது மடியில் ஸ்ரீ லக்ஷ்மியை அமர்த்தி கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் திருக்காட்சி தருகிறார். இவர் பெரும் வரப்பிரசாதி. பிரகார வலப்புறம் சக்கரத்தாழ்வார் காட்சி தருகிறார். ஆலயத்தின் எதிரில் 32 அடி உயர ஸ்ரீ சுதர்சன கம்பம் உள்ளது. திருவோண நாளிலும் கார்த்திகை தீப நாளிலும் இங்கு தேபம் ஏற்றப்படுகிறது. அருகில் ஸ்ரீ அனுமார் தனிச்சன்னதியில் உள்ள புரட்டாசி முதல் 12 நாட்கள் சூரியனின் ஒளி லக்ஷ்மி நாராயண பெருமாள் மீது விடுகிறது. இந்நாளில் பெருமாளை தரிசித்தால் கிரக தோஷங்கள் அகன்றிடும். தமிழ் புத்தாண்டு புரட்டாசி சனிக்கிழமைகள், வைகாசி பெருந்திருவிழா 10 நாட்கள், மாசியில் தீர்த்தவாரி மற்றும் புதுச்சேரி வைத்தி குப்பம் கடற்கரை செல்லுதல், நவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். நம் பாவங்களை போக்கி முக்தி பேறு அருளும் தீவனூர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.